கடந்த 5 வருடங்களுடைய சொத்து மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய நாமினேட் ஃபார்மில். அவர் 724 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. நான் வந்து விஜய் என்ற நடிகரை வந்து இன்னொரு கோணத்தில் ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவராக இருக்கார். சென்சிட்டிவான சென்டிமெண்ட். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தையில் போடுறவங்களுக்கு வந்து அந்த அட்ரினல் வந்து ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படி உள்ளவங்க போனால் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பங்குச்சந்தையில் விளையாடுவாங்க. இவர் வந்து ரிஸ்க் டேக்கிங் ஒரு அப்படைட்டே இல்லாத மாதிரி இருக்கு. ஒரு நபர் தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாரு, மனைவிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இன்கம் டேக்ஸ்காரங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 10 கோடி மூலம் வருகின்ற வருவாய் இவரோட இன்கம் டேக்ஸ் வந்து எவர் கொடுத்தாரோ அவரோட அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யாராச்சும் இன்கம் டேக்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு வந்து மனைவி கொடுத்து அது மூலம் வருமானம் வந்துச்சுன்னா அவர் தப்ப முடியாது. அதே இது கடன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, கடன்னா வந்து ஆப்ளிகேஷன் நாளைக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். அப்படிங்கும் போது அவங்க நான் இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன், எனக்கு என்ன இன்சென்டிவ் கொடுக்க முடியும், நல்ல வாட்ச் கட்டலாம், காஸ்டான ட்ரெஸ் போடலாம், நல்ல வீட்டில் இருக்கலாம், ஒரு பெரிய கார் லோன். அப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு 4 கோடி ரூபாய் கார் வாங்குறது வந்து ஒரு தேவை கிடையாது, எனக்கு நானே தருகின்ற அங்கீகாரம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜயின் வேட்புமனு தாக்கல் மூலமாக அவருடைய சொத்து மதிப்பு மற்றும் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அசையும் அசையா சொத்துக்கள் சேர்த்து மொத்தத்தில் 624 கோடி ரூபாய்க்கு விஜய் கணக்கு காமித்திருக்கிறார். விஜயின் நிதி மேலாண்மை எப்படி இருக்கிறது, இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்க இருக்கிறார் நிதி முதலீட்டு ஆலோசகர் புகழேந்தி அவர்கள். அவருடன் பேசுகிறோம். வேட்புமனு தாக்கலில் விஜயோட சொத்து விவரங்கள் வெளியே வந்திருக்கு. நான் உண்மையிலே வந்து உங்களை பாராட்டணும். ஒரு இல்லை எதையுமே செய்தியாக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது வரைக்கும் எவ்வளோ பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க, அப்போ யாருமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யாரும் அனலைஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஆஃப் வியூ இது. ஒரு நடிகர் அரசியல் தலைவரோட முதலீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடந்த 5 வருடங்களுடைய சொத்து மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க இதில் அவங்களுடைய நாமினேட் ஃபார்மில். அவர் 724 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. 724 கோடி ரூபாயை வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. 2021 அப்படியே ஏர்முகமாக இருக்கிறது 2025 வரைக்கும். அவருடைய முதலீடு பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு கன்சர்வேட்டிவான முதலீடு. பங்குச்சந்தையில் பெருசாக அவர் பணம் போடவே இல்லை. சில கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காரு ஒழிய பங்குச்சந்தை அப்படிங்கிற இதில் வந்து அவருடைய முதலீடை காணாம். அவர் சொன்னதில் பார்க்க போனால் கன்சர்வேட்டிவாக பார்த்திங்கன்னா எஃப்டியில் கிட்டத்தட்ட வந்து 319 கோடி ரூபா எஃப்டியில் போட்டிருக்காரு. ரொம்ப சேஃபாக வந்து எஃப்டி. கோல்டுலேயே அதிகமாக போடல. ரொம்ப சர்ப்ரைஸான விஷயம். ஏன்னா வந்து எஃப்டியில் போடுறதுக்கு பதிலாக வந்து நிறைய பேர் கோல்டு லேண்டில் தான் வந்து பொதுவாக வந்து அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் முதலீடு பண்ணுறது. சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா கோல்டும் லேண்டு தான். ஆனால் இவர் வந்து கோல்டில் இவருடைய முதலீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 கோடி கிட்ட தான் இருக்குது. எல்லாம் சேர்த்து வைரம் எல்லாம் சேர்த்து 5.5 கோடி. காரில் வந்து ஒரு 7.5 கோடி கிட்ட வந்து காரில் முதலீடு பண்ணியிருக்காரு. லக்ஸுரி கார், இவ்வளோ சம்பாதிக்கிறோம், அந்த கார் வாங்கல ஒன்றும் தவறு இது இல்லை. பெருசாக இல்லை, கிட்டத்தட்ட போனால் அது ஒரு 1% 1.5% தான் அவருடைய மொத்த வருமானத்தை வரல. பார்க்க போனோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. ரொம்ப கன்சர்வேட்டிவாக 64% அவர் பார்த்தீங்கன்னா 64% கன்சர்வேட்டிவாக பண்ணியிருக்காரு. நான் வந்து விஜய் என்ற நடிகரை வந்து இன்னொரு கோணத்தில் ஃபினான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா அவர் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவராக இருக்கார். அப்புறம் எப்படி அவர் அரசியல் தலைவராக வந்தார், எனக்கு ரொம்ப ஒரு கான்ட்ரடிக்டாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தையில் போடுறவங்களுக்கு வந்து அந்த அட்ரினல் வந்து ரிஸ்க் டேக்கிங், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படி உள்ளவங்க போனால் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பங்குச்சந்தையில் விளையாடுவாங்க. இவர் வந்து ரிஸ்க் டேக்கிங் ஒரு அப்படைட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கும் இவர் அரசியலுக்கு வந்ததையும் பார்க்கும்போது பயங்கர கான்ட்ரடிக்ஷன் கேரக்டரில். ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அரசியலுக்குள்ள ஒரு கான்ட்ரடிக்ட் இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் எப்படி முதலீடு செய்வாரோ அந்த நோக்கில் ஒரு முதலீடு இருக்குது. அதனால் ஒரு கோணத்தில் பார்த்தா இது ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறல் முதலீட்லையும் தெரியுது. என்ன கோல்டு கம்மியாக இருக்குது, அதான் ஒரு பிரச்சனை. பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடுலேருந்து பார்க்கும்போது அவர் ஏற்கனவே ஒரு அரசியல்வாதியாக தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் தெரியுதுங்க. ஆமாம், ஏன்னா பங்குச்சந்தைக்கெலாம் போல அவர், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதுக்கு எது தெளிவாக நமக்கு தெரியுதோ அது மட்டும் தான் பண்ணோம். என்ன கோல்டில் கம்மியாக போட்டிருக்காரு தான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம். அது எப்படி பார்க்குறீங்க, ஏன் அப்படி போட்டு பாருங்க தெரியல. நான் ரொம்ப யோசிச்சேன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பார்த்துட்டு எதுக்கு எஃப்டியில் இவ்வளோ பணத்தை போட்டு வச்சுருக்காரு. அப்போ யார் நார்மலாக எதில் எஃப்டியில் போடுவாங்கன்னா லிக்விடேஷனுக்காக தான் எஃப்டியில் போடுவாங்க. இப்போ தங்கம் வாங்கினா யாரும் தங்கத்தை போய் விற்று பணமாக மாற்ற மாட்டாங்க. அது வந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் இருக்கிற ஒரு முதலீடு. ஏன்னா அது மெல்ல வளர்ந்துட்டே இருக்கும், என்றைக்கும் அது தேயாது. யார் எஃப்டியில் போடுவாங்கன்னா அடுத்து ஏதாச்சும் தேவைப்படலாம், அப்போ நம்ம பணத்தை எடுத்துக்கலாம்
அப்போ ஒரு லிக்விடேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் வந்து எஃப்டியில் போடுவாங்க. ஒருவேளை வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு எண்ணம் 5 வருடத்துக்குள்ளே தொடங்கியிருந்து அதுக்கு வேண்டிய பணத்தை பூரா நம்ம வந்து சேர்த்து வச்சிருக்கலாம், எப்போ வேணாலும் அது எஃப்டியில் இருக்கிறது எடுத்துக்கலாங்கிற அப்படி உள்ளவங்க மட்டும் தான் எஃப்டியில் போடுவாங்க. ஏன்னா எஃப்டி ரொம்ப 7% வரும், 6.5% வரும், அவ்வளோதான் வரும் உங்களுக்கு. இது அதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35% வந்து டேக்ஸ் போயிடும். இந்த நிகரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4% தான் வந்து கையில் நிற்கும். அப்போ வந்து ஏன் அப்படி போடுறாங்கன்னா, எதிர்காலத்தில் நமக்கு உடனடியாக பணம் தேவைப்பட்டால் அந்த பணத்தை எப்போ வேணாலும் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கவங்க மட்டும்தான் இவ்வளோ பணத்தை எஃப்டியில் போடுவாங்க. இப்போ நீங்கள் மாதிரி சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 50%க்கு அதிகமாக வந்து எஃப்டியில் இருக்க வந்து அப்படி இருக்கும்போது அவர் 4% தான் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறப்ப அவருக்கு அதிகமாக பணம் உடனே எடுக்கணும்னா கூட வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அவருக்கு? இந்த மாதிரி பணத்தை உடனே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு வேறு என்ன அதிக இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நிறையா இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது. அப்படி பார்த்தா அவர் ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஆசையாக அவர்கிட்ட இல்லை. ரிஸ்க் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன்னா மற்ற எந்த 8% 9%க்கு மேலே போனாவே அதோட ரிஸ்க்கும் வந்து கூட வரும். உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம், அதிக ரிஸ்க் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ எஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க பேங்க்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், நல்ல திடமான வங்கிகளில் தான் போட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அதுலேயும் வந்து எந்த ரிஸ்க்கும் வந்துடக்கூடாதுன்னு தான் பார்க்குறாரு. அதனால் வந்து அவருக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. அந்த மாதிரி லேண்ட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 220 கோடி ரூபாய்க்கு லேண்டில் வச்சுருக்காரு. அதில் ஒரு 21 கோடி ரூபா அவர் பூர்வீக சொத்து, 98 கோடி ரூபா அவர் சம்பாதிச்சு வாங்கினதாக இருக்கும். இது வந்து இது பொருத்தம். இது பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சென்னை அல்லது பாண்டிச்சேரி சுற்றி இடத்துல பூரா பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க நிலம் வாங்கி போட்டிருப்பாங்க. அது ஒரு சேஃபானது. எப்படின்னா வந்து வளர வளர வந்து நிலம் வந்து அதிகபட்ச ரிட்டர்னை கொடுக்கும் ஒன்று அவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு எந்த அரசும் இது வரைக்கும் ஒரு சரியான மதிப்பு நிர்ணயிக்க முடியாது. எப்பவுமே அதில் ஒரு கன்ஃபியூஷன், ஆம்பிகுட்டி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து பொதுவாக வந்து நிறையா பணம் இருக்கிறவங்க அல்லது கருப்பு பணம் வரக்கூடிய ஆளுகளாக இருக்காங்கன்னா அவங்க எப்பவுமே லேண்டில் தான் போடுவாங்க. இன்றைக்கி அரசுகிட்ட வந்து ஒரு நிலையான திட்டம் கிடையாது. அது எப்படி வந்து பார்க்குறது, அதுக்கு உண்மையான மதிப்பு எவ்வளோ போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமம் அரசுக்கு. அதனால் வந்து சந்தை விலையோட வந்து வெளியே விற்கிறவங்க அதிகமாக இருக்கலாம். அதனால் வந்து எப்பவுமே அரசியல்வாதிகளும் நடிகர்கள் மற்றும் இது மாதிரி எங்கே கருப்பு பணம் புழங்கக்கூடிய இடம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நிறைய லேண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால் வந்து இவர் போட்டதில் வந்து ஒன்றும் வித்தியாசம் இல்லை, அவர் கரெக்டாக தான் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நிறைய கடன் கொடுத்ததாகவும் கணக்கு காமிச்சிட்டார். கிட்டத்தட்ட அதில் வந்து அவர் மனைவிக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, இல்லை குழந்தைகளுக்கு கொடுத்ததா சில கணக்குகள் காமிச்சிருக்காரு. அது மனைவிக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் வருது, அப்பாவுக்கு 80 லட்சம் வருது. இது ஏன் இப்படி கணக்கு காமிக்கிறப்போ சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம் எப்படின்னா, அது அப்பா அம்மாவுக்கு கொடுத்தது இல்லாமல் கடனாக எழுதுவாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆங்கிளில் இதை சொல்ல முடியுமா? அது பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு கடனை வந்து கடனாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அதே வந்து நான் வந்து கிஃப்டாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா, உதாரணமாக வந்து ஒரு நபர் தன்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வந்து கொடுக்குறாரு, மனைவிக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு. இன்கம் டேக்ஸ்க்காரங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 10 கோடி மூலம் வருகின்ற வருவாய் இன்கம் டேக்ஸை வந்து எவர் கொடுத்தாரோ அவரோட அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, யாராச்சும் இன்கம் டேக்ஸ் அவாய்ட் பண்ணலான்னு வந்து மனைவி கொடுத்து அது மூலம் வருமானம் வந்துச்சுன்னா அவர் தப்ப முடியாது. அதே இது கடன் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து கிஃப்ட் கிடையாது. கடன்னா வந்து ஆப்ளிகேஷன், நாளைக்கு அவங்க ரிட்டர்ன் பண்ணணும் எனக்கு. அப்படிங்கும்போது அவங்க கடன் வந்து லாஸ் ஆகலாம், இந்த கடன் இல்லை அதில் வருமானம் வரலாம், அதுக்கு வருமான வரி கட்டலாம் அவங்க. இது ஒரு 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 ஃப்ளெக்சிபிளான அரேஞ்ச்மெண்ட். கடன் கொடுக்குறது, சொந்தத்துக்குள்ள கடன் கொடுக்குறது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளான கன்வீனியன்டான அரேஞ்ச்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு வழக்கமாக இருக்கிற ஒன்று தான். அது வழக்கமாக நிறைய பேர் கொஞ்சம் புத்தாலித்தனமாக பண்ணுறது. எப்பவுமே வந்து ஒய்ஃபுக்கெலாம் வந்து கிஃப்ட் கொடுக்காதீங்க. நாளைக்கு வந்து அட்டாச் பண்ணும்போதும் வந்து அதுவும் வந்துடும், சேர்ந்து வந்துடும். கடனாக கொடுக்கும்போது வந்து எந்த இதையும் பண்ண முடியாது. கடன் தானே. இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஒய்ஃப்னு விட்டுருங்க, வேறு யாருக்கோ ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கோம், அவர் கடனை திருப்பி தரலாம், திருப்பி தராமல் போகலாம். கடன் 10 வருஷம் கழிச்சு திருப்பி தரலாம், 50 வருஷம் கழிச்சுன்னா அரசாங்கம் எந்த ஒரு நிர்பந்தம் பண்ண முடியாதுல்ல. ஏன் நீ வந்து கடன் கொடுத்துட்டு கடனை திருப்பி வாங்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ கிஃப்ட்டுன்னு கொடுக்கும்போது வந்து நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை, கொடுத்தவருக்கு பிரச்சனை வந்தாலும் கிஃப்ட் வாங்கினோடைய அசட்டையும் வந்து அட்டாச் பண்ணலாம். அதனால் கடன் கொடுக்குறது கொஞ்சம் புத்திசாலித்தனமான விஷயம். சாதாரண மக்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் விஜய்ட்டு ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயம்னா இதை சொல்லாமா? அது ஒரு நல்ல விஷயம். வந்து நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா மனைவிக்கு வந்து பணம் கொடுக்காதீங்க, கடனாக கொடுங்க. ஸோ அதனால் வந்து பிரச்சனை கம்மி நமக்கு. ரெண்டாவது வந்து ஒரு லேண்டில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்ம ஊரில் நிறைய பேர் லேண்டில் தான் பண்ணுவாங்க. எஃப்டியில் பண்ணுறவங்க இவ்வளோ பண்ண மாட்டாங்க. இப்போ கன்சர்வேட்டிவ் பீப்புள் தான் பண்ணுவாங்க. கார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூ கார் 80 லட்சம், அப்புறம் ஒரு டொயோட்டா கார் ஒரு 3 கோடி ரூபா, இன்னொரு பிஎம்டபிள்யூ கார் 2 கோடி, எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 7 கோடி 43 லட்சம் ரூபாய்க்கு காரு அது மாதிரி வச்சுருக்காரு. வந்து ஒரு டிஎஸ் எக்ஸல் பைக் வச்சுருக்காங்க. அது வீட்டில் ஏதாவது காய்கறி வாங்குறது யூஸ் பண்ணிக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ பெரிய பணத்தை வந்து ஒரு காரில் போட்டுக்கிறது எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ தேவையா?
நீங்கள் வந்து அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் வந்து அடிப்படை விஷயத்தில் வந்து 7 கோடி ரூபாய் காரை வாங்கி சென்னைக்குள்ளே ஓட்டுறதுக்குன்னு பெரிய அகலமான ரோடு இருக்கா, 150 கிலோமீட்டர் 200 போகணும் அப்படி கிடையாது. சில சமயத்தில் வந்து நம்ம கொடுக்குற ஒரு இன்சென்டிவ் மாதிரி, நான் இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன், எனக்கு என்ன இன்சென்டிவ் கொடுக்க முடியும், நல்ல வாட்ச் கட்டலாம், காஸ்ட்லியான ட்ரெஸ் போடலாம், நல்ல வீட்டில் இருக்கலாம், ஒரு பெரிய காரில் வாங்கணும். அப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு 4 கோடி ரூபாய்க்கு கார் வாங்குறது வந்து ஒரு தேவை கிடையாது. ஆக்சுவலி எனக்கு நானே தருகின்ற அங்கீகாரம், என்னுடைய உழைப்பில் நான் வந்ததுக்கு வந்து எனக்கு தர்ற அங்கீகாரம் தான் அது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியலாக பார்க்குறத விட தன்னுடைய வளர்ச்சியோட அங்கீகாரமாக அதை பார்க்குறாரு அவர். எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இது மாதிரி 4 கோடி 5 கோடியில் கார் வாங்க யாருமே, நீங்கள் வந்து ஆர்டினரி மாருதி காராக இருந்தாலும் சரி, 4 கோடி வாங்கின காராக இருந்தால் ஒரே ஸ்பீடில் தான் போக முடியும், ஒரே குழிகுண்டில் தான் விட்டு ஏற்ற முடியும் ஆச்சுங்களா. அதனால வந்து அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சிட்டிக்குள்ளே எந்த அட்வான்டேஜ் கிடையாது. ஹைவேல வேணால் சொல்லலாம் 4 கோடி கார் ரொம்ப சேஃபாக இருக்கும், ஆக்சிடென்ட் ஆனாலும் வந்து ஒன்றும் ஆகாது உள்ளே இருக்கவங்களுக்கு. ஆனால் ஓட்டுறது பூரா நம்ம உள்ளே தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது அவருடைய தனிப்பட்ட அங்கீகாரமாக தான் நான் நினைக்கிறேன் இது. ஏன்னா விஜய்க்கு வந்து ஒரு கடன் கொடுத்துருக்காரு வந்து, விஜய் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கும், கிட்டத்தட்ட 0 லைபிலிட்டியில் இருக்கார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை வந்து அவருக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோ வேறு எதுக்குமே போகல. பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடன் வாங்குவாங்க. ஏன்னா வந்து ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது. அது எப்பவுமே வந்து நம்ம வளரணும்னு வச்சுக்கோங்க, நம்ம பணத்தை வளர்ந்தால் கொஞ்சம் தான் வளர முடியும். கடன் வாங்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியும். ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் வந்து தன்னுடைய முதலீடு செலுத்தலை. சின்ன சின்னதாக பண்ணியிருக்காரு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன முதலீடு கம்பெனியில் பண்ணியிருக்காரு ஒழிய மிகப்பெரிய முதலீடு பண்ணுகிற எண்ணம் அவர்கிட்ட இல்லை. அதனால் வந்து நான் முதல்ல சும்மா ஒரு கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் கடன் வாங்குறது, பெரிய முதலீடுக்கு போகிறதெல்லாம் அவர் தவிர்த்திருக்காரு. அதனால அவர் கடன் வாங்கலை. அவர் அதாவது இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை தவிர்க்கவே முடியாது வந்து. ஆனால் விஜய் வந்து பங்குச்சந்தையில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை வந்து. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆச்சரியமான விஷயம். அது வந்து ஒன்லி வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் தான். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து அல்லது 10% தான் வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர்த்துட்டு போய் பங்குச்சந்தையை பற்றி கேட்டிங்கன்னா, பங்குச்சந்தை வந்து ஒரு சூதாட்டம், அதில் அவங்க பார்த்த நபர்கள் எல்லாமே பணத்தை இழந்த நபர்களாகவே பார்த்துருப்பாங்க. அதனால் நிறையா பேர்த்தோட மனசில், ஈவன் பல வசதியானவர்களுடைய மனசுலையும் வந்து நான் பார்த்தது என்னென்னா, பங்குச்சந்தை வந்து அது ஒரு சூதாட்டம் மாதிரி, அங்கே பணம் போட்டால் போயிடும். அதே சமயத்தில் தங்கத்துலேயும் நிலத்துலையும் போட்ட பணம் என்றைக்குமே வந்து போனதில்லை. அவங்க யாருமே ரேட் ஆஃப் ரிட்டர்னை பார்க்குறதில்ல. வந்து அது யாரும் அவங்க பார்க்குறதில்ல. நிலையாக இருக்கும், போட்ட பணம் குறையாது. அது ரூல் நம்பர் 1. ஸோ அந்த மாதிரி என்ன இருக்கும். ஒருவேளை விஜய் அவர்களுக்கு அடித்தளத்தில் சின்ன வயசுல இருந்தோ இல்லை அவர்கள் தந்தை யாரும் வந்து பங்குச்சந்தைங்கிறது ஒரு சூதாட்டம், அங்கே போட்டால் வந்து பணம் போயிடும் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். அதனால வந்து அவருக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து முதலீட்டாளருக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு, அவரோட முதலீடுகளுக்கு. ஒருவேளை இவர் வந்து இதெல்லாம் வந்து மனசில் வந்து இதெல்லாம் ரிஸ்க்கு அப்படின்னு அவருடைய மனது வந்து தடுத்துருக்கலாம். நிறைய பேர் தமிழ்நாட்டில் அது மாதிரி இருக்காங்க. என்ன தான் நீங்கள் எவ்வளோ பணக்காரராக இருந்தாலும் நாங்கள் போக மாட்டோம்ப்பா, ஷேர் மார்க்கெட்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அடித்தளத்தில் ஊறிப்போன ஒரு இது நினைவு. அதனால் அது பண்ண மாட்டாங்க. ஒருவேளை இவருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு எண்ணம் இருக்கலாம். இல்லாட்டி அவருக்கு தெரிஞ்ச யாராச்சும் நிறைய பங்குச்சந்தையில் பணத்தை போட்டு அந்த பணத்தை இழந்திருக்கலாம். அதனால் வந்து நம்மளும் அந்த மாதிரி போயிடக்கூடாது, அதனால் வந்து சேஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம். நீங்கள் ஒரு நிதி முதலீட்டு ஆலோசகராக வந்து கிட்டத்தட்ட ஒரு உயர் வருவாய் உள்ள விஜய் மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன? ஒரு 60-24 கோடி ரூபா சொத்து வச்சுருக்கிற ஒருத்தர் எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஒரு பேசிக்காக ஒரு 4 கேட்டகரி: லேண்டு, கோல்டு, அப்புறம் வந்து எஃப்டி, அப்புறம் வந்து இது மாதிரி பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள். அது பாண்டாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் பாண்டாக இருக்கலாம், பங்குச்சந்தை இருக்கலாம், இது மாதிரி தான் இருக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதனால் வந்து நான் ஒரு சஜஷன் கொடுத்தா ஒரு 25% வந்து இது மாதிரி பங்குச்சந்தையில் போட்டிருக்கலாம். ஒரு 30% லேண்டு, மிச்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30% வந்து 20-30% 30% கோல்டு, மிச்சம் இருக்கிறது எஃப்டி. எஃப்டி வந்து ஒரு 20% தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆச்சுங்களா? இப்போ 25% நான் வந்து பங்குச்சந்தை அது சார்ந்த முதலீடுகளில் தான் போயிருக்கணும். ஏன்னா வந்து அதில் வந்து ஹை ரிட்டர்ன், ஹை ரிஸ்க், ஹை ரிட்டர்ன் இருந்தாலும் வந்து லாங் டேர்ம் பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு வளரும்போது, பங்குச்சந்தை வளரும்போது அதோடு சேர்ந்து அதில் இருக்கிற முதலீடும் வளர்ந்து தான் ஆகணும். அப்படி தான் நான் பார்த்துருப்பேன். நான் அவரை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி தான் நான் சொல்லியிருப்பேன். நான் கண்டிப்பாக ஒரு 25% பங்குச்சந்தை சார்ந்ததில் முதலீடு பண்ணால் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். நான் அது நீங்கள் முதல்ல சொன்னீங்க வந்து அவர் வந்து பேங்க்கில் டெபாசிட் நிறைய பண்ணியிருக்காரு, அதுலேருந்து வர டேக்ஸ்லாம் கழித்து பார்த்தா ஒரு 4% தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ பணவீக்கத்தோட கம்பேர் பண்ணும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வருமான இழப்புன்னு சொல்லாமா?
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெருசாக அது ரிட்டர்னே கொடுக்காம மாதிரி தான். நீங்கள் 4% இன்ஃப்ளேஷன் எடுத்தீங்கன்னா அவருடைய பணம் வந்து போன வருஷம் அதே வேலை அதே தான் இருக்குது. இப்போ ஜஸ்ட் வந்து இந்த 4% வந்து இன்ஃப்ளேஷனை தான் மீட் பண்ணியிருக்கு. அது பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ வந்து அவங்களுக்கு பண மதிப்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அவருக்கு வருமானங்கிறது அவர் தொடர்ந்து நடிச்சு வர்ற வருமானம் தான், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பெரிய வருமானங்கள் வரல அப்படின்னு சொல்லி. இல்லை, அவருக்கு வந்து நிறைய லேண்டு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின லேண்டெல்லாம் சில இடத்துல வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ அவருடைய முதலீடுகளுக்கு இதுக்கும் பார்த்திங்கும்போது லேண்டு நல்ல அப்ரிஷியேஷன் அவர் கொடுத்துருக்கு, நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு லேண்ட் அவருக்கு. அதாவது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எல்லா வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணதிலேயே அதிக சொத்து கணக்காமிச்சுக்கிறது விஜய் தான் வந்து 524 கோடி காமிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது புதுச்சேரியில் வந்து ஜோஸ் மார்டின், அவர் வந்து ஒரு 597 கோடி கணக்காமிச்சிருக்காரு. அவர் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நிறைய சோஷியல் மீடியாலேயும் அது இதாக இது வந்து கிட்டத்தட்ட விஜய் நடிக்கிறாரு, விஜயோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவர் உதயநிதி ஸ்டாலின். ஸோ அவர் தான் விஜயோட முதலாளி. அவருக்கு ஒரு 20 கோடி தான் சொத்து கணக்கு காமிச்சிருக்காரு. முதலாளியோட தொழிலாளி பெரிய பணக்காரராக அங்கே இருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இது. ஒரு நடிகர் 620 கோடி ரூபாய் முதல் சம்பாதிச்சிருக்காரா, அவங்கள வச்சு ப்ரொடியூஸ் பண்ணவங்க வந்து 20 கோடி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய கேள்வி. மக்களுக்கும் சரி எனக்குமே சரி வந்து அவங்க எப்படி வந்து அந்த 2 விஷயம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறுவனத்தில் இருக்கிற பங்குகள், அதோட நிறுவனத்தோட மதிப்பு வேறு, தனி மனிதனுடைய மதிப்பு வேறு. அந்த நிறுவனத்தின் பங்குகள் யார் பேரில் இருக்குது, இந்த நிறுவனத்தோட இன்றைய சொத்து மதிப்பு என்னங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ நான் வந்து ப்ரொப்ரேட்டராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிறுவனத்துக்கு ப்ரொப்ரேட்டராக இருந்தால் அது எல்லா அசட்டும் என்னோட தான் வந்து அட்டாச் பண்ண முடியும். இது நிறுவனத்தில் வந்து பல பேர் பங்குதாரராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பங்குதாரர் இந்த நிறுவனத்தோட வருமானம் வரும். அந்த நிறுவனத்தோட வருமானத்தை வச்சு என்னுடைய ஷேர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து ஒரு யூகம் பண்ணலாம். இவ்வளோ வந்து ஷேர் இருக்குது உங்களுக்கு, அதனால் இவ்வளோ பணம் அதுக்கு மதிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு. அந்த ஷேரை என்கேஷ் பண்ணாத வரைக்கும் நான் வந்து அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். ஷேர் இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு அந்த அடிப்படை ஷேர் வேல்யூ தான் காமிக்க முடியும் நம்மளால். அதனால் இது வந்து ஒரு தனிநபர் வருமானமும் இருக்குது, அவங்களுடைய நிறுவன வருமானம் இருக்குது. அதை எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வந்து முதலாளியை விட தொழிலாளி அதிகமாக சம்பாதிக்கிறா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா பட் அவங்களுடைய கட்டமைப்பு எப்படி, அது ஃபினான்சியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்கிறது தெரியாது. இது வந்து இவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்கலாம், மற்றது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அதை பற்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வேட்புமனு தாக்கல அவர்கிட்ட சொந்தமாக காரே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் பல்வேறு கார்களில் போகிறத நம்ம பார்க்குறோம். வந்து இதெல்லாம் எப்படி அவங்க கணக்கு காமிக்கிறாங்க? அப்போ அந்த கார் எந்த கணக்கில் வரும்? தாலாவி சுந்தரம் ஒரு கார் வாங்கி புகழ் யூஸ் பண்ணு சொன்னால் என்ன பண்ண முடியும்? நான் அவங்க காரை யூஸ் பண்ணலாம்ல. அதனால் வந்து இன்னொருத்தர் காரை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வந்து எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அது நான் வந்து மற்றவங்களோட இரவல் வாங்கியிருக்கலாம். அதனால் வந்து அது பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்கும். முதல்ல ஒரு 6 கோடி தான் வந்து சொத்து இருக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காமராஜருக்கு அடுத்தபடியாக நமக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு இதோட அதிக சொத்து இருந்திருக்கலாம். இபிஎஸ் ஓபிஎஸ் தெரியல அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் வந்து இவர் மிக குறைந்த வருவாய் உள்ள முதலமைச்சராக நான் பார்க்குறேன். நான் இந்த மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் ஒரு கணக்கு காமிக்கிறாங்க. இதெல்லாம் யார் சரி பார்ப்பாங்க? இதெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது சரிபார்க்கப்படுமா? இல்லை, நல்ல கேள்வி அது. இதுக்கு வந்து என்ன ஸ்க்ரூட்னி மெத்தட் வச்சுருக்காங்கிறது வந்து ஒரு வெளியறிவிப்பில் நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை வேலிடேட் பண்ணணும், இவங்க கொடுத்ததெல்லாம் சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து இந்த குறுகிய காலத்துக்குள்ளே அவங்க வந்து வேலிடேட் பண்ணியிருக்காங்களா பண்ணலையா, இல்லை வந்து தவறான மதிப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அவருடைய தேர்தல் ரத்து செய்யப்படுமா அப்படிங்கிறது ஒரு தெளிவான இது கிடையாது. உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து டிஸ்பியூட் இருக்குது, நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க இவர் கொடுத்ததுக்கும் இதுக்கு வித்தியாசம். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்கல்ல உங்களுக்கு. பட் தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு வந்து இது ஒரு சீரியஸான இஷ்யூ, அதாவது சொத்து மதிப்பு வந்து ஒரு தேர்தல்லேருந்து வெற்றி பெறவங்க வந்து வெற்றியை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியுமா, அந்த அளவுக்கு இதுக்கு பலம் இருக்கா அப்படிங்கிறது தெரியல. இது வந்து எகெயின் டிஸ்பியூட்டில் போச்சுன்னா 5 வருஷத்தில் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிடும், இந்த கேஸ் ஒரு 10 வருஷம் நடக்கும், அதுக்குள்ள 5 வருஷம் அவர் வந்து பதவி முடிச்சுட்டு வந்துடுவார். அதனால் இது தெரியல எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணி எந்த அளவுக்கு இதை பற்றி ஒரு பகிரமாக வந்து தேர்தல் கமிஷன் நீங்கள் சொல்ல கரெக்டு. இதை வந்து அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணிவிட்டு உடனே தேர்தல் கமிஷன் வந்து பார்த்துட்டு இந்த நம்பர் மேட்ச் ஆகலை, அதனால் இவர் கொடுத்த கணக்கும் எங்கிட்ட இருக்க கணக்கும் சரியில்லை, அதனால் டிஸ்குவாலிஃபை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணது வித்தின் தி ஃபியூ டேஸ்க்குள்ள வந்து அவங்க பண்ணணும். பண்ணுறாங்கன்னு தெரியல. நமக்கு அறிவிப்பு வர இது வரைக்கும் வந்து தேர்தல் அறிவிப்பு வந்து வேட்புமனுவில் தாக்கப்பட்ட சொத்து எவ்வளவு, இன்கம் டேக்ஸ் கணக்கில் சொத்து இது 2 மேட்ச் ஆகிறதுனால இந்த கேண்டிடேட்டை நாங்கள் வந்து அலோவ் பண்ணுறோம், இங்கே இன்கம் டேக்ஸுக்கு இதுக்கு வந்து முரண்பாடு இருக்குது, அதனால் வந்து நாங்கள் இவரை வந்து தவிர்க்கிறோம், இல்லைன்னா இவர் வந்து போட்டியிடலாம், அதை சரி பண்ணிடணும், அவர்
ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா இமீடியட்டாக சரி பண்ணு அப்படின்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டு நெட்டு சாஃப்ட்வேர்லாம் டெவலப்மெண்ட்டில் வந்து அது ரொம்ப சுலபம் கூட. ரொம்ப டக்குனு சுலபமான வரையும் தான். இதெல்லாம் வந்து 10 நிமிஷத்தில் பண்ண முடியும். பட் நம்ம பண்ணுறாங்க இது வரைக்கும் வந்து அப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து மக்களுக்கு அறிவிக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக அறிவிக்கணும். ஏன்னா வந்து ஒரு இப்போ சொல்கிறாங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி உங்கள் மேலே குற்றம் இருக்குது, கிரிமினலாக இருந்தால் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து போட்டியிட முடியாது. பல காரணங்கள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் சொல்லும்போது வந்து எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டவங்க இத்தனை பேருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கிரிமினல்ஸு, இவ்வளோ கேஸ் அவங்க மேலே இருக்குது அப்படிங்கும்போது முரண்பாடாக இருக்குல்ல. அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து இதை எடுத்து ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்களோ அவங்களோட கிரிமினல் கேஸ் என்ன இருக்குது இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள அலோவ் பண்ணணும். இப்போ என்ன அதுனா அவங்க ஜெயிச்சு வந்த முன்னாடி நிறைய பேர் கேஸ் பண்ணுவோம், இவர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது. அப்போ அரசுக்கு எவ்வளோ பெரிய விரயம் அது. மறுபடியும் அவங்களை வந்து ஒருவேளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடத்தணும். அதுக்கு வந்து நிறைய மக்கள் வரி பணம் போகுது. அதனால வந்து தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து வெளியிடணும். முதல்ல இப்போ இந்த எலெக்ஷன் இருக்கும்போது அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி அக்செப்ட் பண்ண அன்றைக்கே அவங்க வெளியிடணும், இவங்க மேலே கிரிமினல் கேஸு இருக்குது, இல்லை பணம் இவ்வளோ காமிச்சதெல்லாம் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணால் அட்லீஸ்ட் நம்மளுடைய நம்பகத்தன்மை, இந்த கேண்டிடேட்களுக்கு நம்பகத்தன்மை உருவாகும். அதனால் வந்து அதை பற்றி கொஞ்சம் ஆய்வு பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இந்த விவரங்கள் எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு வந்து பகிரங்கமாக அறிவிக்கிறது. ஒரு நோட்டீஸ் போர்டோ ஏதோ வச்சு இந்த இப்போ மயிலாப்பூர் தொகுதினா இவங்க பண்ணாங்க, இவங்கள பற்றியான உண்மைகள் இது அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் வந்து கொண்டு வந்தால் தான் நமக்கும் தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கிறத பொறுத்து. இறுதியாக ஏதாச்சும் சொல்லுவாங்க. விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து இந்த பற்றி ஒரு 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 போர்ட்ரேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ மேன், ரிஸ்க் எடுக்காத ஒரு மனிதர். அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார்? அரசியல் வந்து ஃபுல் ஆஃப் ரிஸ்க். ஏன்னா அரசியல் வந்து தோத்ததுனால நம்ம வந்து ஒரு கம்பெனி இழுத்து மூடின மாதிரி அரசியல் கட்சிகள் மூட முடியாது. தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும். கலைஞர் மிகப்பெரிய உதாரணம். நம்ம எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவரால் ஜெயிக்க முடியல. ஆனாலும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து மிகுந்த ஒரு சக்தியோடு தான் வருவார். கலைஞர் மிகப்பெரிய ஒரு அவருடைய பலம் என்னென்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் நான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பேன். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பலமாக தான் வருவார். எவ்ரி பாசிங் டே ஹி பிகம் ஸ்ட்ராங்கர். அந்த குணாதிசயம் வந்து இப்போ இருக்கிற அரசியல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. விஜய்க்கு வந்து அந்த கண்டிப்பாக அவர் தொடர்ந்து இந்த தேர்தலில் என்ன நடந்தாலும் அவர் தொடர்ந்து கலைஞர் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு இந்த ரிஸ்க்கை கண்டினியூஸாக அவர் மெயின்டைன் பண்ணார்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு அவர் முதல்வர் ஆவார்.